அவனை இம்சித்த கேலி செய்கிற கிண்டல் செய்கிற பரிகாரம் செய்கிற மக்களை மன்னிக்கும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி விட்டான். அதற்கு பதிலாக 2 அவனை ஆசீர்வதித்தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, God bless you. நான் சொன்னது போல் குடும்பமாக 21 22 அலுவலகத்துக்கு வந்து ஆலோசனை கேட்டு ஜெபித்து செல்லுங்கள். மத்தேயு 18:19 படி 2-3 பேர் ஒரு காரியத்தில் உடன்பட்டார், கர்த்தர் அங்கே இருப்பார், ஜெபத்தை கேட்பார். சோர்ந்து போய் உனக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு ரெட்டிப்பான நன்மை நமக்கு தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டிருக்கு? நம்பிக்கை உடைய சிறைகளை. இன்னும் சிறையில் இருக்கிற மக்கள் பலவித ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஒரு சிறை இருப்பார்கள். ஃபேமிலி பேக்ரவுண்டை இழுத்து பேசும்போது அது ஒரு ப்ரெசன்ட் லைஃபாக இருக்கலாம். அது எல்லாமே நஷ்டப்பட்டோம், கடன்காரனாக இருக்கிறோம், லட்சங்களை எப்படி கட்டுவேன் என்னை திகைச்சு போய் நீங்கள் நிற்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்பிக்கை உடைய சிறைகள். நாம் எல்லாரும் பாவ கயிறால் சிறைக்கப்பட்டிருக்கோம். சிறையில் இருக்கிறோம், பாவங்கிற கூட்டுக்குள்ளே சிறையில் இருக்கிறோம். இங்கே நல்லா வாசி பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொன்னார், யோவான் 8:37 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவை விடுதலையாவீர்கள். அதே போல தான் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே போல் 2 Corinthians 3:12 ஆவியானவர் எங்கே இருக்காருன்னு விடுதலை வேண்டும். இன்றைக்கு அநேக மக்களுக்கு விடுதலை வேணும், வியாதின்று விடுதலை வேண்டும், ஒய்யாமல் சண்டை போடுற குடும்பத்தில் விடுதலை வேணும். அதே மாதிரி பல கஷ்டங்கள் மத்தியில் இருக்கும்போது பல துன்மார்க்குடைய ஏவல் ஆவிகள், கொடூரமான கொலைகள் நம்மளை பற்றி பிடிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ அரணுக்கு திரும்ப. அரண் அப்படின்னா பாதுகாப்பான இடம், அந்த அரணைக்குள்ளே நீ திரும்புகிறார். ஆனால் என்ன சொல்ற? நம்பிக்கையோட சிறைகள். கர்த்தர் மேலே மிகவும் நன்மை வைத்திருக்கிற மக்கள் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழி 23:17-18 நிச்சயமாய் முடி வரும், நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு ஆன்சர் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் முன்னை விட 1000 மடங்கு எல்லாருக்கும் பெருக ஆரம்பிக்கிறார். எனவே சகரியா சொல்கிறார், தேவனாய கர்த்தர் இரத்தத்தினால் உங்களுக்கு உடன்படிக்கை செய்கிறார். லூக்கா சுவிசேஷம் 22 நம்ம பார்க்குறோம், இரத்தத்தினால் ஏற்பட்ட உடன்படிக்கை 19 அப்படின்னா என்ன? நம்ம பாவம் செய்தால் ஏதாவது ஒரு ஆட்டையோ இதையோ நம்ம பலியிடணும். அந்த பலியிடும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கைக்கு போயிடும். ஸோ the animalsுடைய blood were not able to satisfy the Lord. ஒரு பகுதி கர்த்தர் மிகுந்த அன்பும் கிருபை தருவாராய். இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா பயங்கரமான கோபத்தோடு இருக்காங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் கர்த்தருடைய நாம் பலத்த துருகம் நீதிமானாக்கு ஓடி ஒளிந்து கொள்வாங்க. ஸோ கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் போகும், எல்லாமே போகும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் தம்முடைய ஆவினால் நிரப்பினார். ஏசாயா 61:1-2 பார்க்கிறோம். அதே போல் ஏசாயா 81:4 சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை. இன்றைக்கு உடைய சிறையிருப்பு என்ன? குடும்பத்தில் எல்லோரும் நல்லா ஒழுங்காக இருப்பாங்க, அது ஒரு பையன் தன் இஷ்டத்துக்கு நடமாடுவான், அவனை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. சாராயம் குடிப்பா, ஸ்மோக் பண்ணுவான், கண்ட இடத்துக்கு போவான், கண்ட காரியங்கள் ரகசியமாக இருப்பாங்களாம் செய்வான். இது பெரிய பேடன் பெற்றோர் அழுகிறாங்க தேவனுடைய சமூகத்தை. அதே மாதிரி கடன், டெப்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், இது ஒரு மனுஷனை உலுக்கும், ஒரு மனுஷனை எம்டியாக மென்டல் ரிட்டார்டாக மாற்றிடும். ஸோ டென்ஷனற்ற வாழ்க்கை நமக்கு வேணும்னா கர்த்தர் ரெட்டிப்பான பலனை கொடுத்தாரு.
அதை யாருக்கு செய்தார்? யாக்கோபுக்கு செய்தார். யாக்கோபு 32 நீங்கள் படித்து பாருங்கள். அது தெளிவாக சொன்னார். கர்த்தர் யாக்கோபு சொல்லும்போது 2 பரிவாரங்களுடையவனாக அவன் திரும்பினான். தன்னுடைய மாமன் வீட்டில் திரும்பினான். ஒன்றுமில்லாமல் போன யாக்கோபு நிறைவாய் வரான், நிறைவோடு வரான். அதுதான் பிரியமானே ரெட்டிப்பான நன்மை. யோபு அவ்வளோ கஷ்டப்பட்டான், சொல்லனா கஷ்டப்பட்டான். ஆனால் யோபு 42:10 பாருங்கள். அவன் இம்சித்த, கேலி செய்கிற, கிண்டல் செய்கிற, பரியாசம் செய்கிற மக்களை மன்னிக்கும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி விட்டார். அதற்கு பதிலாக 2 அவனை ஆசீர்வதித்தான். அப்போ அவருக்கு செய்யும்போது ஆண்டவன் செய்ய மாட்டாரான். இன்றைக்கி பல விதங்களில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், சிக்கலுக்குள்ளே இருக்கிறோம். வீணாக நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி, அல்லது நீங்கள் எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லி பணம் பரிவர்த்தனை செய்கிறாங்க. முடியல, அது கடனாக போயிடும். தற்கொலைக்கு நேராக அப்படி ஓடுறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆசைக்கு வாங்கி 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 போடுறோம். ஆனால் பின்னாடி அதை கட்டணுமே. யோசித்து பாருங்கள். உங்களுக்கு சிறையிருப்பை மாற்றணும்னா ஒன்று கர்த்தருடைய நாமம், நீதிமொழிகள் 18:10. இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். இன்னொன்று அவருடைய நாமம், அவருடைய வார்த்தைகள். எல்லா சிறையிருப்பும் நம்மளை பாதுகாக்கும். படிக்கும்போது மனநிலை கோளாறு ஏற்பட்டு டிப்ரெஷன் எத்தனை வீடுகளில் சும்மா இருக்கிறாங்க பசங்க, பிள்ளைகளும் சும்மா இருக்காங்க. அது ஒரு சாபம் பிரியமான, அது ஒரு சாபம். ரெட்டிப்பான நன்மை நமக்கு கிடைக்கணும். முதலாவது இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. 2வதாக வேதத்தில் வாக்குத்தத்தங்களை நாம் நம்ப வேண்டும். இதை காரியம் என்னுடைய வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பணும். சரியா? 3வதாக அந்த வாக்குத்தத்தங்களை மனசில் பதிச்சு, அப்படி பதித்த நிறைவேறணும்னு ஆசைப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இன்றைக்கும் உங்களுக்கு அதை செய்வார். சோர்ந்து பாருங்க. இயேசுவை முதலாவது பாவம் என்று சகித்து உங்களுடைய மக்களை உங்களுடைய இரத்தத்தின் உடன்படிக்கையால் மீட்டுக்கொள்ளும். 2வது கர்த்தாவை பிள்ளைகளை பிசாசு அட்டாக் பண்ணும்போது இயேசுவின் நாமம் ஒன்றே போதும். எல்லா பெயரும் ஓடிடும். எத்தனை பெயர் இருந்தாலும் ஓடிடும். எத்தனை ஏவல் ஆவி இருந்தாலும் ஓடிடும். 3வது கர்த்தாவை புத்தீனமாக கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் மேலே கடன். அதனால் எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீர் சகாயம் செய்யும் தேவன் அவளை தூக்கி எடுக்கும். கடனை வாழ்க்கையை தூக்கி எடுத்து ஒரு பைசா பேங்க்ல ராஜு. ஆனால் உம்மிடத்தில் தன்னுடைய பாரத்தை இறக்கும்போது, உண்மையின்படி நடக்க விரும்பும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வாராக. அவர் நேற்றும் இன்னும் மாறாது. கண்டிப்பாக செய்வார். ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தனோடு இருப்பாராக. இதுவே மனம் இறங்குப்பா. எல்லாரையும் நம்பி கடன் கொடுத்துட்டேன். என் பிள்ளைகள் 10வது மேலே எப்படி படிக்க போகிறாங்களோ, எனக்கு வேலை போச்சு, நான் சத்தியத்துக்காக இருக்கவே வேலை போச்சு. இப்படி பல உபத்திரம் இருக்கிற மக்களை விடுவித்து முன்னை விட அவர் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும். முன்னை விட அவர் சந்தோஷமாக இருக்கட்டும். வட்டி கடனை மூலிகை ஜெயிலுக்கு போகக்கூடாது. வட்டி கொடுக்குறவனும் தப்பு பண்ணுறாங்க, வாங்கும்போது தப்பு பண்ணுறோம். ஆனால் உம்முடைய பிள்ளைகளை இந்த சிறையிருப்புன்ற விடுதலையாகும். வியாதி ஒரு சிறையிருப்போம். இதை கேட்கிற மக்கள் யார் யார்லாம் என்ன வியாதிக்கிறோம் அத்தனையும் நீக்கி அவளை விடுதலை செய். ஐ பிலீவ் இன் தட். யூ ஆர் கோயிங் டு டூ தட். சபைகள் வளர்ந்து பெருகட்டும். நம்முடைய வாக்குத்தத்தம் மாறாது. அது அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ரெட்டிப்பா நன்மை, நூற்றுக்கணக்கான நன்மைகள், 1000 மடங்கு நன்மைகள் தந்து அவரை அணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.